வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ 9வது கேள்வி, தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவுள்ள ஓட்டினை பதித்துள்ளார். ஸோ டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, சதுர வடிவத்தில் டைல்ஸ் வந்து தாமு அப்படிங்கிறவர் அவர் வீட்டில் இது பண்ணுறாரு. அது எப்படி இருக்குங்களா, சதுர வடிவத்தில் இருக்குங்களா, எத்தனை சென்டிமீட்டருங்களா, 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ, 30 சென்டிமீட்டர் அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து, அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறு வடிவமைப்பை பெற்றுள்ளது எனில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரம், அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு வட்டத்தில் கால்வாசி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படி பெற்றிருந்ததுன்னா அதில் உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. இதுதான் என்னது, வட்டக்கோண பகுதி. இதுதான் வந்து என்னது, வட்டக்கோண பகுதி. இதோட பரப்பளவு அப்படின்னா இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணுங்களா, இதோட பரப்பளவு இது ஃபுல்லாக கண்டுபிடிக்க தான் பரப்பளவு. அப்போ அந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பையோட மதிப்பு 3.1 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், கொஷின்லேருந்து பக்கம் 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. சதுரத்தின் பக்கம் வந்து 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பையோட வேல்யூ 3.1 தானே கிடச்சிருக்கு. மித்த எதுவுமே கிடைக்கல. நமக்கு எல்லோட மதிப்பு இருக்கணும், இல்லை என்னோட மதிப்பு இருக்கணும், தீட்டாவோட மதிப்பு இருக்கணும். இந்த 3 எதாவது ஒன்று இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா. ஒன்றுக்கு வந்து தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோம், வில்லின் நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோம், இல்லைன்னா எண்ணு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோங்களா. இங்கே எதுவுமே கொடுக்காம என்ன கொடுத்துட்டாங்க, வெறும் சதுரத்தின் பக்கமும் பையோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொடுத்துருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வட்டம். ஸோ இந்த வட்டப்பகுதி எப்படி இருக்கும், இப்படி தானே ஒரு வட்டமாக இருந்திருக்கும். இதை தானே 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த டைல்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது, மையப்புள்ளியிலேருந்து இந்த 30 அப்படிங்கிறது வட்டத்தின் பக்கம் அப்படிங்கிறது நம்மளோட ஆரம்ங்களா. இது 30 சென்டிமீட்டர் அப்படின்னா வட்டத்தோட ஆரம்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ இதில் எப்படி இருக்குது, சதுரத்தோட பக்கமும் வட்டத்தின் ஆரமும் சமமாக இருக்குது. அப்போ சதுரத்தின் பக்கத்துலேருந்து ஆரம் வந்து நம்ம 30 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு. ஸோ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வட்டத்தில் கால்வாசி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வட்டத்தோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சதுரத்தோட பக்கம் 30 சென்டிமீட்டர் அப்படின்னா வட்டத்தோட ஆரமும் என்னதான், 30 சென்டிமீட்டர். அதுலேருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேறு கலரில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த வந்து என்னது, சதுரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இதுதான் வந்து நம்மளோட சதுரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சதுரத்தை வட்டக்கோண பகுதி இப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இந்த வட்டக்கோண பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 90 டிகிரி உருவாக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த சதுரத்துலேருந்து நமக்கு செங்கோணம் 90 டிகிரி. ஸோ செங்கோணம் அப்படின்னா தான் நமக்கு இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை செங்கோணம் 90 டிகிரின்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா குறுங்கோணம் சொல்லுவோம். இப்படி வந்திருந்தது அப்படின்னா நமக்கு விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ கரெக்டாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா 90 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு, தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆரமும் தெரியுது, நமக்கு தீட்டாவோட மதிப்பும் தெரியுது அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, அப்போ பரப்பளவு A = பரப்பளவு A = என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நமக்கு தீட்டாவோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. அப்போ தீட்டா வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு πr² சதுர அலகுங்களா. அப்போ இதில் தீட்டாவோட மதிப்பு நமக்கு என்ன, 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு கொஷினில் பையோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா. ஸோ பையோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 3.1 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பை இருக்கிற இடத்துல 3.1 பயன்படுத்தணும். அடுத்து ஆரோட மதிப்பு என்ன கேள்வியில் கொடுத்துருந்தாங்க, 30ங்களா. அப்போ r² அப்படிங்கும்போது 30 × 30 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 90 30 9 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 9 36 ஒரே பாட்டில் வரும் அப்படின்னா 9 1 9 9 4 36ங்களா. ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது பாருங்கள், 3.14 × 30 × 30 வகுத்தல் 4 அப்படின்ட்டு இருக்கு. ஏவோட மதிப்பு தானே. ஸோ சதுர அலகுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேள்வியில் என்ன வந்து சென்டிமீட்டர். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ மறுபடியும் வேறு எதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3.14 × 30 × 30 வகுத்தல் 4 இருக்குங்களா. ஸோ மறுபடியும் வேறு ஏதாவது வாய்ப்பாடில் வருமானா, 4 வந்து 2வது பாட்டில் 2 தடவை, 30 வந்து 15 தடவை, மறுபடியும் 2வது பாட்டில் ஒரு தடவை 2, 30 வந்து 15 தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 3.14 × 15 ×
15 அப்படின்னு இருக்கும். ஸோ 15 × 15 225 அப்படின்னு தெரியுங்களா? அப்போ 3.14 × 225 அப்படி வரும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 3.14 225ஆல் பெருக்கணுங்களா? ஸோ I4 20, மீதி 2, I1 5 + 2 7, ஸோ I3 15. அடுத்து என்ன பண்ணோம், 2ஆல் பெருக்குங்களா? 2 4 8, 2 1 2, 2 3 6. மறுபடியும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 2 8, 1 2 2, 3 2 6 அப்படின்னு கிடைக்குங்களா? 0. ஸோ இதை 2 கூட்டினா 15, மீதி 1 வரும். 5 + 1 6, 6 + 2 8, 8 + 8 16, மீதி 1. இங்கே என்ன வரும், 1 + 1 2, 2 + 6 8, 8 + 2 10, மீதி 1. ஸோ 6 + 1 என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்குங்களா? என் கடைசிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால நம்மளோட ஆன்சர்லேயும் என்ன பண்ணுறோம், 2 இலக்கம் முன்னாடி, கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 706.50 சென்டிமீட்டர்னு வருது. அப்போது வட்டக்கோணத்தின் பரப்பளவு, ஒவ்வொரு வட்டக்கோணத்தோட பரப்பளவு என்னவாக இருக்கும், 706.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.